வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர். அந்த 2026 வழக்கம் போல அந்த வழக்கத்துக்கு மாறாகவும் எல்லாத்துக்கும் நல்லபடியா ஒரு ஹாப்பியா உங்களோட கெரியர்ல அண்ட் லைஃப்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு நம்மளோட டிஎன்சி சேனல் சார்பா ஒரு வாழ்த்துக்களோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ 2026 போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். 2025 ஒரு ஹோல் கேலண்டர் இயர்ல ஏகப்பட்ட கிரிக்கெட் நடந்துச்சு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட், ஐபிஎல், லோக்கல் லீக்ஸோட, டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட ப்ரிடாமினன்டான ஒரு ரைஸ் அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு குவிக்கா ஒரு ப்ரீகேப் பார்த்துட்டு புது வருஷத்தை வந்து நம்ம அமர்க்கலமா ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டாப் 10 மொமெண்ட்ஸ், ஒரு டாப் 10 மூவிஸ் மாதிரி சண்டே 10 மணிக்கு சன் டிவில போடுற மாதிரி டாப் 10 மொமெண்ட்ஸ் ஆஃப் 2025. ஸோ அதை வச்சுதான் நம்ம சும்மா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதை வச்சு குயிக்கா போயிடலாம் மேடி. ஸோ மேடி, உன்னோட டாப் 10 நம்ம 10th இருந்து போயிடலாம். ஸோ 10th மொமெண்ட் போலாம். அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்ச நாளா வீடியோ போடல. எதுக்கு காரணம்னா நம்ம விஜய் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கு, அதுதான் காரணம். ஸோ இயர் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் அந்த ரீகேப்பா பண்ணிடலான்றதான் ஐடியா. ஸோ அதனாலதான் காரணம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. நீயும் சொல்றா? ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது நம்ம மக்கள் பண்ணிருவாங்கடா. நமக்கு இந்த மாதிரி சொல்லி இது பண்றது பழக்கம் கிடையாது. இதெல்லாம் தானாவே நடக்கும். ஓகே, அதுதான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் மாப்பிள்ள, நான் வந்து நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் வழக்கம் போல. எனக்கு வந்து டாப் ஆஃப் த மைண்ட்ல 2025னா ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட்னா ஆர்சிபி கப் வின் பண்ணுது. ஸோ அவங்க ரீவேம் பண்ணி அந்த விஷயத்த மாற்றி ஐபிஎல்ல வந்து ஒரு புது டைமென்ஷனாக கொண்டு வந்தாங்க ஆர்சிபி. ஸோ ஆர்சிபிக்கு வின்னிங் த கப் வாஸ் ஒன் ஆஃப் த டாப் மூமெண்ட்ஸ் இன் 2025 ஃபார் மீ. அது வந்து என்னோட மூமெண்ட். இது வந்து எதுவுமே வந்து லிஸ்ட் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நாங்க இது வந்து ஒரு அன்சார்ட்டட் லிஸ்டா தான் போடுறோம், ஆளுக்கும் ஃபேவரட் மூமெண்ட்ஸா. ஸோ ஆர்சிபி கப் எண்டு. ஓகே, ஸோ என்னோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட் வந்து இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணது தான். ஸோ ஒரு மாதிரி ரோஹித்தோட லாஸ்ட் டோர்னமெண்ட் அண்ட் ஒரு துபாயில் ஆடுறோம், நியூட்ரல் வெனியூ, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் மோனோபோலி மாதிரி அச்சு நவுத்தி ஒரு பயங்கரமான ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னு. ஸோ இது வந்து ஒரு 2023யோட வேர்ல்ட் கப்ல தோத்ததுக்கு ஒரு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூலமா எனக்கு கிடைச்சது பர்சனலா. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான மொமெண்ட். ஓகே, நான் அடுத்த லிஸ்ட்ல போய்க்கிறேன். அடுத்த லிஸ்ட்டும் வந்து எனக்கும் க்ளோஸ் டு ஹார்ட். எஸ்ஏ வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வின் பண்ணுது. WTC வின் பண்ணாங்க அண்ட் இந்தியாலையும் வந்து வின் பண்ணாங்க. ஸோ மோரோவர் நம்ம வந்து ட்ரை நேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து ஆட்டத்தில் சேர்த்துக்கலனாலும் தே ஆர் டாப் ஹெட் ஆஃப் கிரிக்கெட்டு. ஸோ அது சவுத் ஆஃப்ரிக்கா நாங்களும் இருக்கோம், நாங்களும் சண்டை செய்யறோம்னு சொல்லிட்டு 2025 சாம்பியன்ஷிப் வின் பண்ணதும் அண்ட் இந்தியாவில் வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணதும் ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த 2025ல ஸோ அந்த சோக்கர்ஸ்ன்ற டேகை அவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் அவங்க ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருப்பாங்கன்றதுக்கு 2025 ஒரு அடையாளமாக இருந்தது. ஸோ அது என்னோட ஒரு 2025 மூமெண்ட்ஸில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். சூப்பர். ஸோ என்னோட நெக்ஸ்ட் பிக் மொமெண்ட்ங்கிறது ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸ் அந்த கண்ட்ரியவே பயங்கரமா அப்லிஃப்ட் பண்ணி ஆஷஸை வந்து பயங்கரமா ஜெயிச்சிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ மேபி மற்ற எல்லா பிளேயர்ஸும் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த 2 பிளேயர்ஸ்னால மட்டும்தான் ஆஸ்திரேலியா வந்து 3-1 அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல அந்த ஹோம் சாயில்ல வந்து திரும்ப ஆஷஸை வந்து ரீகெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து பயங்கரமா அந்த இந்த பர்டிகுலர் விக்டரி சீரீஸ் முக்கிய காரணம் 2 கிரேட்டஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ அதனால எனக்கு அது ஒரு நல்ல கிரேட்டஸ்ட் மொமெண்ட். ஓகே, அப்போ நம்ம ஆஸ்திரேலியா பத்தி பேசியாச்சு. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் ரேண்டமா இருந்தது. முஷ்ஃபிகுர் ரஹீமோட 100th டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்ல. ஸோ பங்களாதேஷ்ல வந்து யூஸ்வலா பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறதே ரொம்ப ரேரு. அண்ட் 100 டெஸ்ட் மேட்ச் ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக தான் நடக்கும். ஏன்னா அவர் வந்து முஸ்டபர் மொட்டாசா, அஷ்ரஃபுல், அப்புறம் வந்து டஸ்கின் அகமது அந்த மாதிரி டைம்ல இருந்தே அவர் ஆடிட்டு, டஸ்கின் அகமது இப்போ ஆடுறாரு, அப்போ இருந்த பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, அப்பத்துலேருந்தே அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ 2004-5 நினைக்கிறேன், அப்பத்துலேருந்து he was in the radar of cricket. ஸோ அவரோட 100 டெஸ்ட் கேப் வந்து ஒன் ஆஃப் த யூனிக் மூமெண்ட்ஸ். அண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து ஆடுறதுன்றது ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். 2025 பங்களாதேஷ் மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து ரொம்ப கம்மியாக டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது அதிகமாக நடக்காது பங்களாதேஷ்லேருந்து.
ஸோ அவரோட 100 டெஸ்ட் மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். அது ஒன்று. ஓகே ஓகே. என்னோட அடுத்த ஒரு பிக்கெஸ்ட் மொமெண்ட் என்னன்னா, நம்மளோட உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. ஸோ மேபி எல்லாருமே வந்து மென்ஸ் கிரிக்கெட்டை வந்து நம்ம இத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். பர்சனலாக என்ன கேட்டாலே உமன்ஸ் கிரிக்கெட் வந்து நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணது இல்லை. ஒரு 2-3 பேர் தான் தெரியும். ஹர்மன் பிரீத், அப்புறம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஸ்மிருதி மந்தனா, மித்தாலி ராஜ், அந்த மாதிரி கொஞ்சம் காமனாக தான் தெரியுமே தவிர, இப்போ நம்ம இந்தியா மென்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தெரியாது. பட் அவங்க வந்து ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஹோம் சாயில்ல வந்து ஒரு கப் அடிச்சிருக்காங்க. 2011 நம்ம தோனி தலைமையில நம்ம எப்படி கப் அடிச்சோமோ அந்த மாதிரி ஒரு கப்பு. ஸோ இதுல இருந்து அந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த மோனோபோலி உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலா இந்தியாவோட ஸ்டாண்டர்டும் உமன்ஸ் ஸ்டாண்டர்டுமே அப்லிஃப்ட் ஆகி நம்மளும் ஒரு செம்ம டஃப் ஃபைட் இனிமேல் ஃபியூச்சர்ல கொடுப்போம். அண்ட் மெனி இந்தியன் உமன்ஸ் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஒரு வேர்ல்ட் கப் வெற்றி மூலமா கிடைச்சிருக்கு. ஸோ பர்சனலாவே அண்ட் அது உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கிரேட்டஸ்டான ஒரு இயர் தான் 2025 ஃபார் உமன்ஸ் கிரிக்கெட். உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க இந்தியன் உமன்ஸை. ஸோ இது வந்து இன்செப்ஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்டார்ஸ் தான் உமன்ஸ்க்கு. நமக்கு அமைஞ்ச அந்த கபில் தேவ் கிரியேட் பண்ண ஹிஸ்ட்ரியை இவங்க நெக்ஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட் டேட்டரில் பண்ண போகிறாங்க. ஸோ என்னோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கிரிக்கெட் தான். ஸோ ஆஃப்டர் அந்த ஸ்டால்வர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் லைக் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட், விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட், டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறப்போ நம்ம WTC போல அந்த இங்கிலாண்டில் போய் அந்த ஒரு 5 மேட்ச் நம்ம அப்போ தான் வந்து ரொம்ப டெய்லி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ நிறைய மேட்சஸ் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்று பார்க்குறப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் லைக் எஸ்பெஷலி சுப்மன் கில்லோட அரைவல் அண்ட் அப்கமிங் டேலண்டாக வந்து சுப்மன் கில்லை பார்த்துட்டு அந்த இடத்துல நிறைய அவருக்கு பெரிய பிளாக் மார்க் வச்சிருந்தாங்க. நீ இப்போ அங்கே அடிக்க முடியுமா, ஒன்றுமே இல்லை கேப்டன் சொல்லிட்டு. ஸோ அதை அகைன்ஸ்டாக ப்ரூவ் பண்ணி ஹி ஸ்கோர்ட் அரௌண்ட் 700 ரன் ப்ளஸ் ரன்ஸு. அண்ட் டான் பிராட்மன் ரெக்கார்டை உடைக்க முடியுமான்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. பட் அவரால் முடியல. அண்ட் அந்த 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 சீரியஸ் வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்க்கும் வந்து ஓகே நெக்ஸ்ட் அது மூவ் ஆகுது அப்கமிங்காக. நிறைய பவுலர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஆள், அண்ட் சிராஜோட விக்கெட்ஸு அண்ட் கிறிஸ் ஓக்ஸோட அந்த ஃபைனல் வாக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் தட் வில் பி த ஃபைனல் டெஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு மைண்டில் அப்படியே இருக்குது. அது ஒன் ஆஃப் த டாப் மூமெண்ட்ஸ் ஃபார் 2025 நான் பார்ப்பேன். சூப்பர் தான். ஸோ எனக்கு அடுத்து ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்னா ஏஷியா கப். ஸோ பயங்கர ஒரு ஸ்பெகுலேஷன், சண்டை அப்படின்னு எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் மத்தியில வந்து ஒரு ஏஷியா கப் நடந்துச்சு. பாகிஸ்தான் கூட இவங்க கன்னு தூக்கி காட்ட பேட்டை அவங்க கையிலே ஏதோ ஒன்று பண்ண மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியா நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரியே டீம் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் அது ஒரு நல்ல மூமெண்ட் தான். ஒரு ஏஷியா கப்பை வந்து வின் பண்றது என்னைக்குமே அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மான பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏஷியா கப் மான பிரச்சனை மாதிரி கடைசியா ஃபைனல்ஸ் நல்ல ஒரு ஒரு திலக்கர்ம நாக்கு நல்ல ஒரு ஃபைனல் அமைஞ்சிச்சு. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிச்சு என்ன கேட்டா. ஸோ அது ஒரு நல்ல மூமெண்ட். அதான் கப்பே இன்னும் திருப்பி வரல பிசிசிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. இன்னும் அவங்களே வந்து பூட்டி சாவிலாம் போட்டு வச்சிருக்காங்க. கொடுக்க மாட்டேன், நீங்களா வந்து மன்னிப்பு கேட்காதீங்க, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் அது வரல. அண்ட் இது என்னோட மூமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து எனக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஆப்கானிஸ்தானோட அரைவல் அவங்க வந்து 2023 வேர்ல்ட் கப்பில் அந்த ஆஸ்திரேலியா கூட அந்த விஷயத்த ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க அந்த கிளச் மூமெண்ட்ஸை. பட் அதை வந்து கற்றுக்கிட்டு இங்கிலாந்து கூட ஒரு கேம் ஆடினாங்க பயங்கரமாக. இப்ராஹிம் சத்ரா அடிச்சு ஆடினது அப்செட்னு இல்லாமல் நாங்களும் வந்து ஒரு ஆள் தான் ஏஷியன் கண்ட்ரீஸில் டாப் 2ல் இருக்கோன்ற மாதிரி ஆடினாங்க. ஸோ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆடின இங்கிலாந்து கூட கேம் வந்து பயங்கர ஐகானிக் மூமெண்ட்ஸாக இருந்தது. ஏன்னா இப்ராஹிம் சத்ரா 170+ அடிச்சார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆடி இங்கிலாந்து கூட இங்கிலாந்து வந்து லைக் என்னதான் சொன்னாலுமே ஒரு டாப் கண்ட்ரி தான். நம்ம வந்து அவங்க பேஸ்பால் என்னன்னா கலாய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டீம் வந்து அடிச்சதுன்றது தென் எனக்கு தோணுது ஆப்கானிஸ்தான் அரைவ் இன் ஓடிஐ கிரிக்கெட். ஸோ அப்கமிங்காக T20 மட்டும் பார்க்காம ஓடிஐலேயே அவங்க பெருசாக டாமினேட் பண்ண போகிறாங்கன்றது அந்த கேமில் காமிச்சாங்க. ஸோ அப்கமிங் டேலண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ண முடியாது. அதனால அது ஒரு ஒன் ஆஃப் ஐகானிக் மூமெண்ட்ஸ் ஃபார் 2025 என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட கடைசி ஒரு நல்ல மொமெண்ட்டுங்கிறது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவல்லே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு டொமஸ்டிக் லீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மும்பை அந்த வெஸ்ட் சைடு உள்ள டீம்ஸ் தான் என்றைக்குமே கப்படிப்பாங்க நிறையா. மும்பை அப்புறம் அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் தான், கர்நாடகா, பெங்களூர் அந்த மாதிரி. பட் இந்த தடவை வந்து ரஞ்சி டிராஃபி, இரானி கப் ரெண்டுமே விதர்பா அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல மூமெண்ட்டு. அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் வந்து சையத் முஸ்டாக் அலி டோர்னமெண்ட் வந்து ஜார்க்கண்ட் அடிச்சிருக்காங்க.
எல்லாருமே பஞ்சாப் அடிப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பஞ்சாப் தான் அடிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா 11 பேருமே பயங்கரமான பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா டீமுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் ஆனா ஸ்மார்ட் வந்து ஜார்க்கண்ட் ஷான் கிஷான் சிங்கிள் ஹேண்டடா அடிச்சு கொடுத்து கொண்டு போனாரு. அதே மாதிரி ரஞ்சி டிராஃபி அண்ட் இரானி கப் வந்து விதர்பா அடிச்சிருக்காங்க. ஸோ இது அகைன் ஒரு லைக் ஸ்டாட்ஸ் மாதிரி தான், யாரும் மறந்துடக்கூடாது. அதுக்காக இதை வந்து ஒரு சின்ன ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி நான் இங்க சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டாப் 10 மூமெண்ட்ஸ். இது வந்து டாப் 10 மூமெண்ட் அன்சார்ட்டட் லிஸ்ட் தான். அவங்களுக்கு ஃபேவரட்டான மூமெண்ட்டை வந்து இங்க கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க லிஸ்ட் அண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஆமா, உங்களுக்கு எது ஃபேவரட் நீங்க லிஸ்ட் பண்ணலாம் கமெண்ட்ஸ். ஆமா, நாங்க ஏதாவது மிஸ் கூட பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுதான் டாப் 10 மைண்ட்ல இருந்து கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ்ல. இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் ஸ்பாட்ல போடுறேன், அதே தான் நானும் ரிப்ளை பண்ணல. 2025ல பிளேயர் ஆஃப் த அவார்டு அந்த மாதிரி ஐசிசி கொடுப்பாங்க, எப்படி இதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 2025ல இந்த பிளேயர் ஆஃப் அரைவ்டு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யார் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சொல்லலாம், இல்லை வேற யாராவது பிளேயர் கூட சொல்லலாம். ஸோ பாசிபிளி 2 ஃபார்மேட், T20 டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஓடி வந்து பெருசாக நடக்கல, எக்ஸிஸ்டன்ஸாகவே நிறைய நடக்கல, வெறும் மினிமல் சீரிஸ் தான் நடந்தது. ஸோ ஆப்வியஸ்லி டாப் ஆஃப் த மினிட் நம்ம விராட் கோலி அந்த மாதிரி தான் வருவாங்க, ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு யூ கேன் சே T20 அண்ட் டெஸ்ட் யாரா 2 பேர். ஓகே, நான் மோரோவர் லைக் அரைவ்டுன்னு சொல்றதை விட நம்ம யாருமே நம்ம ரேடார்லயே அவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் டெஸ்ட்ல நான் முதல் சொல்றேன். எனக்கு வந்து ஐ எம் வெரி 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 ஹைலி இம்ப்ரெஸ்ட் வித் டெம்பா பவுமா. ஸோ அவர் ஒரு கேப்டனாகவும் சரி, ஒரு ஒரு இங்கிலாந்து லார்ட்ஸ்ல போயிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணதுலும் சரி, அவரோட ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ், அவரோட பேட்டிங். ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப குள்ளமான ஒரு ஆளு. அவரை பார்க்கறதுக்குமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்வாகா இல்ல, ஒரு டாட்டூஸ் இல்ல, அந்த நேமும் இல்ல. ஸோ அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம ரேடார்ல இல்ல. இப்போ எல்லாமே ஹாரி ப்ரூக்கெல்லாம் நம்ம பெருசா ரேட் பண்றாங்க எல்லாரும். பட் ஆனா அவரோட டெம்பா போமா வந்து இஸ் ஹைலி வேற ஒரு கிரேட்டஸ்ட் லெவல்ல இருக்காரு. பட் அவருக்கான அந்த ஒரு அத்தாரைசேஷன் வந்து நமக்கு இன்னும் யாருமே கொடுக்கல. பட் இந்தியால வந்து அவர் சூப்பரா ப்ரூவ் பண்ணாரு. பயங்கரமான ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்தியால சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சே 10-15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்படி ஒரு ஐகானிக் சீரிஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன கேட்டா இந்த இயர் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் ஃபார் டெஸ்ட்னா நான் வந்து டெஃபினட்டா டெம்பா பவுமாவுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் ஒரு 300 200ங்கிறத விட அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட் ஒரு கேப்டன்சிலையும் சரி, ஒரு பிளேயராகவும் சரி, ஸோ பயங்கரமான ஒரு சம இம்பாக்ட். ஸோ என்னோட கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் டெஸ்ட் வந்து டெம்பா பவுமா. லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த ஓன் பண்ற விஷயம், அண்ட் பெருசா பந்தாலாம் காமிக்காம அந்த கிரிக்கெட்டிங் நியூவான்சஸை வந்து கிரியேட்டா பிடிச்சி, லைக் ஆப்வியஸ்லி அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டீமே அடிச்சாலுமே வந்து அடிச்சிருக்கிறது வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டியா, ரொம்ப ஆச்சா வச்சுன்னு கத்தாம, நம்ம இங்கிலாந்து மாதிரி இப்போ போய் இன்னமும் சண்டை போடும், ஒரு மேட்ச் ஜெயிச்சோன்னா போயிட்டு ஆர்சிஸ்ல ஜெயிக்க போறான்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாம, எங்க கேம் இதுதான் சொல்லிட்டு அந்த கேமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுறது வந்து ரெஸ்பெக்ட் செம்ம. டெம்போமா T20ல நீ முடிச்சு டெஸ்ட் நீ சொல்லு உன்னோட சாய்ஸ். டெஸ்ட் வந்து ஏன்னா சடனா போட்டாங்க, யோசிச்சுக்கிறேன் கொஞ்சம். இல்ல அதான் புரியுது. டெஸ்ட் டெம்பா பவுமா சொல்லிட்டேன். பட் எனக்கு வந்து டெஸ்ட் பிளேயர்னு பார்த்தா நான் அகைன் ஐம் கோயிங் ஃபார் சுப்மன் கில். எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம், பட் ஃபில்லிங் த ஷூஸ் ஆஃப் பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா, விராட் கோலி இஸ் வெரி டஃப். அண்ட் அந்த இங்கிலாந்து சீரீஸ் எனக்கு பயங்கரமா இம்ப்ரெசிவா ஆயிடுச்சு. அண்ட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லுமே மேபி அவர் இருந்திருந்தா பெட்டரா ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் எஸ்பெஷலி அந்த இங்கிலாந்து சீரீஸ்க்காகவே ஐம் கிவிங். எனக்கு வந்து பேட் கமின்ஸ், ஸ்டார்க் இருந்தாலும், பட் 2025 டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்து அவர் அங்கே எடுத்த அந்த சீரியஸை என்னதான் ட்ராப் பண்ணியிருந்தாலுமே ஹி ஹாஸ் அரைவ்டு டெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணக்கூடிய, நீ சொல்ற டெம்பா பவுமா அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஹி அந்த ஷூஸ் ரொம்ப பெருசு, ஆக்சுவலா ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்லிப்பர் இருந்தாலும் செதைச்சிருவாங்க, நம்மளே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால, ஸோ அந்த இடத்துல இங்கிலாந்துல பண்ணது வந்து இட் வாஸ் குவைட் இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. ஸோ அதனால அவருக்கு கொடுக்கலாம். ஸோ T20ல வந்து எனக்கு வந்து அகைன் ஒரு ஆள் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு ஸ்லாட்ல வந்து அந்த மெயின் டீம்ஸ்ல மெயின் ஸ்ட்ரேஸ் டீம்ஸ்ல வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு இடம் பிடிச்சிருக்கிறது வந்து நான் இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 3 டீமுமே அந்த ஒரு இடத்துக்காக ரொம்ப நாள் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து நான் டிம் டேவிட சொல்லுவேன். நம்பர் 4 வந்து ஒரு டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கும்போது டிம் டேவிட் சீன்லே இல்லாத மாதிரி இருந்தாரு. எங்கேயோ இருந்தாரு, டீம்ல உள்ள இருந்தாரு, 6-7 ஆடிட்டு இருந்தாரு. பட் அவர் நம்பர் 4ல மெயின் டீமா பயங்கரமான 100 அடிச்சிருக்காரு. ஒரு லாங் இன்னிங்ஸும் ஆடுவாரு, 6ம் அடிப்பாரு அப்படின்னு ஒரு எக்கச்சக்க ஸ்லாட்ஸ், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் டிக் அடிக்கிறாரு. ஸோ டிம் டேவிட் ஃபார் ஆஸ்திரேலியா நம்பர் 4. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால தே ஃபவுண்ட் டிவால் பிரெவிஸ், டிபியோட ஒரு ரிசரக்ஷன் மாதிரி
அவருமே உள்ள வந்தாரு, Brilliance. பட் அவரால ப்ரூவ் பண்ண முடியல. அப்புறம் அங்க இங்கன்னு அப்படியே செதறி போயிட்டு சிஎஸ்கேக்குள்ள வந்து திரும்ப ஹையா வந்து SI20ல ஹையஸ்ட் பிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து இப்போ நம்பர் 4ல மெயினா ஆடிட்டு இருக்காரு. இந்தியால அதே மாதிரி திலக் வர்மா, அவர் ஒரு கிளட்ச் பிளேயர் வந்து. இல்ல உனக்கு ஒரு பிளேயர் தான் சொல்ல சொன்னேன், நீ எல்லாரும் சொல்லிட்ட. இல்ல இல்ல, உனக்கு இன்னொருத்தர் இருக்கு, அந்த ஓபனர் நீ வச்சுக்கோ. திலக் வர்மா வந்து இந்தியாவுக்கு. சோ இந்தியா அந்த பொசிஷன்ல வந்து நல்லா செமையா ஆடிட்டு இருக்காரு. ஒரு கிளட்ச்ல ஆடுறாரு, அந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு, எல்லாமே நல்லா ஆடுறாரு. நான் வந்து அந்த பிளேயருங்கிறத விட அந்த பொசிஷன்ஸை வந்து இந்த 3 கண்ட்ரில இருக்க இந்த பிளேயர்ஸ் நல்லா லாக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தான் இந்த இயர் அரைவ் ஆயிருக்காங்க இப்ப கரண்டா. சரி, 3 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ண, யார் சூஸ் பண்ணுங்க? ஒண்ணுதான். நீ வந்து இட்லிக்கு கெட்டி சட்னி கொடுக்குற மாதிரி 3 சட்னி கொடுத்துட்ட. எல்லாமே செம டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ். பட் ஆன் டாப் ஆஃப் த மைண்ட், லைக் இந்த ஒரு பிளேயர் ஆஃப் த இயர் ஃபார் 2020 ஸ்பெஷலாக என்ன யார் சொல்லுவேன்? என்ன கேட்டா 3 பேரும் நல்ல பிளேயர்ஸ். பட் ஆனா அவங்க கிட்ட இம்பாக்ட் வச்சு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா செம சாய்ஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். நான் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோலேயே. ஜிம்பாப்வே டூர் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு வீடியோ பண்ணோம். அப்போ சொன்னேன், இப்பயும் அதே அட்டர் பண்ணுறேன், இந்த பையனுக்கு வந்து கேம் கொடுங்க, ஒரு மேட்ச் கூட விடாமல் கேம் கொடுங்க. ஹீஸ் கோயிங் டு பி த மேன் ஆஃப் த சீரிஸ் ஃபார் T20 வேர்ல்ட் கப். அதுதான் அபிஷேக் சர்மா. இப்பயும் அதே தான் சொல்கிறேன். அபிஷேக் சர்மா சரைவ்டு டு T20. அவர் யூஸ் பண்ணுற பேட் ஸ்விங்கு எல்லாமே இப்பயும் இதே மூமெண்ட் சீரிஸ் இதே டெஸ்ட்டில் இருந்தார்னா T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வின் பண்ணதான் அபிஷேக் சர்மா தான் மேன் ஆஃப் த சீரிஸாக இருப்பார். அவர் பவுலிங்கும் போட ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஹீ கேன் கிவ் யூ 2 overs லைக் யுவராஜ் சிங் ஆல்சோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட ரிசர்ஜன்ஸ். கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயம் கான்ட்ரவர்சியாக பேசலாம். பட் வருண் சக்கரவர்த்தி திரும்பி கொண்டு வந்து வருண் சக்கரவர்த்தியில் கேம் இம்ப்ரூவ் பண்ணது தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ அவர் வந்து உள்ளே வந்தார், 21க்கு வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி டீம் விட்டு வெளியே போயிட்டார். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் 5 for 4 சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் T20 விக்கெட் எடுக்கிறதாகட்டும். ஸோ ஒரு மிகப்பெரிய பில்லர் ஆகிட்டார். குல்தீப் யாதவே பேக்கில் தலே மெயின் ஸ்பின்னராக வருண் சக்கரவர்த்தி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான இம்பேக்ட். ஸோ இந்த 2 பிளேயர் தான் எனக்கு டாப் ஆஃப் த மைண்டில். யாராவது ஒருத்தர் அப்படின்னா அது சூஸ் அபிஷேக் சர்மா. அவர் அந்த பவர் பிளேல வந்து ஒரு இடி ஸ்டார்னா ஆப்போனண்ட்டுக்கு ஒன்றும் தெரியாது, கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுக்கப்புறம் எப்படா இவனை விக்கெட் எடுக்க போகிறோம், இவனை விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மற்ற பிளான் யோசிக்கலான்ற அளவுக்கு அவர் கேம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஹோப் இட் கண்டினியூஸ் இந்த வேர்ல்ட் கப் டூ. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நான் அதனால தான் உனக்கு விட்டுட்டேன் அபிஷேக் சர்மா. வேற தெரியும், நான் எனக்கு டிம் டேவிட் மைண்ட்ல வந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் என் மைண்ட்ல இருக்கு. இந்தியான்னு கிடையாம இவங்க 2 பேர். ஏன்னா யோசிக்க கூட மாட்டோம்ல, இங்கிலாந்துலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஹாரி ப்ரூக்லாம் ரொம்ப நம்பர் 1 பேட்டர்னா சும்மாவா? ஓகே ஓகே, ஃபைனல் பாட்டு. மக்களே, நம்ம ஃபைனல் பாட்டா ஃபேப் 4 டிஸ்கஷன் அதை நான் கொண்டு வந்தே ஆகணும். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபேப் 4 வந்து ஆல்மோஸ்ட் அட் த எண்ட். ஸ்டீவ் ஸ்மித்தும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. அண்ட் கேன் வில்லியம்சனும் வந்து கண்ட்ரியை விட்டுட்டு இப்போ SC20 ஆடிட்டு இருக்காரு. விராட் கோலி அவுட் ஆஃப் ஈக்குவேஷன். அண்ட் இதுதான் வந்து இப்போ நிலைமை. ஸோ நெக்ஸ்ட் ஃபேப் 4ன்றது வந்து இந்த இயர்லேருந்து ஆரம்பிக்க போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேப் 4 யார் இருப்பான்றது வந்து நான் சின்னதாக ஒரு தாட் சொல்கிறேன், நீ அதுக்கேற்ற மாதிரி சொல்லு. என்னோட ஃபேப் 4 வந்து ரச்சின் ரவீந்திரா ஃப்ரம் நியூசிலாந்து அண்ட் சுப்மன் கில் ஆர் SSV ஜெய்ஸ்வால் ஆர் போத் ஆஃப் தெம், அவங்க ஒன்று. அதுக்கப்புறம் கேமரன் கிரீன், ஹாரி ப்ரூக். ஸோ இந்த 4 பேர் தான் வந்து த ஃபியூச்சர் ஃபேப் 4. லைக் எப்படி வந்து நம்ம அந்த ஃபேப் 4 பார்த்துருக்கோமோ, எஸ்பெஷலி நான் இப்போ சொல்கிறது ஒன்லி ஃபார் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் இஃப் இன்க்ளூட T20 ஆர் ODI. ஸோ நான் டெஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இவங்க 4 பேர் தான் நெக்ஸ்ட் ஃபேப் 4 எனக்கு மைண்டில் தோணுது. ஏன்னா அவங்க ஆடுற பொசிஷன்ஸ் அண்ட் அவங்க ஏஜ். ஸோ ஆப்வியஸ்லி கண்ட்ரி வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டிகேடுக்கு வந்து they'll give சான்சஸ் அப்படின்றத பொறுத்து. அண்ட் கேம் கிரீன் சொல்லவே வேணாம், இன்ஜுரி இல்லாமல் இருந்தால் ஹில் பிளே நெக்ஸ்ட் 10 years அப்படின்றது. ஸோ they'll be the and ஹாரி ப்ரூக் going to be the captain for the next decade for England. ஸோ இவங்க 4 பேர் தான். சுமன் கில் ஆர் SSV ஜெய்ஸ்வால். ஸோ அது ஆப்ஷனில் விட்டுறேன். பாசிபிளி இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் தான். கிரீன், ஹாரி ப்ரூக் அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா ஃப்ரம் நியூசிலாந்து. அதான் கரெக்டா நீ சொல்றது. பட் ஆனா அதான் இப்போதைக்கு லிஸ்ட் பண்ணலாம், யார் வேணா லிஸ்ட் பண்ணலாம். ஆனா அவங்க அந்த கேலிபரை வந்து, ஏன்னா இந்த ஃபேப் 4ன்னு இவங்க லிஸ்ட் பண்ணதுல இருந்து ஃபேப் 4 இவங்க தான். இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்கும். நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி பயங்கரமா டாப்ல இருந்தாரு அந்த டெஸ்ட் அண்ட் ODI இதுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஸ்டீவ் ஸ்மித் அப்படியே கொஞ்சமா வந்து டெஸ்ட்ல வந்தினாரு. பட் விராட் கோலி ஸ்டில் ODIல வந்து டாப்ல இப்பவுமே ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஜோ ரூட் வந்து ரொம்ப பிஹைண்ட்ல இருந்தாரு, 17 centuries இருந்தாரு. இப்ப அவர் பயங்கரமா 32 அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. பட் ஆனா ஃபேப் 4 அந்த ஒரு 15 வருஷமாவே அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் நடந்துட்டே இருந்துச்சு. பட் இவன் எப்படி ஃபேப் 4க்குள்ள வந்தான் அப்படிங்கிற கேள்வி வரவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 4 பேர் நீ போடுறீங்க,
இவங்க அந்த ஃபேப் 4க்கு போறதுக்கு இவங்க தகுதி இருக்கா இல்லையாங்கிறதே ஆள் போக போக தான் தெரியும். ஆமா. பட் அதான் அப்போ பாத்துக்கலாம், அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இவங்க 4 பேர் நம்ம சொல்றோம். பட் அந்த 4 பேர்ல இவங்க இருப்பாங்களா, இல்ல திடீர்னு சுப்மான் கில்லுக்கு பதிலா வேற யாராவது புதுசா வர போறாரா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து இனிமே தெரியும். சவுத் ஆப்பிரிக்கால வரலாம், சிஸ்டம் செப்ஸ் மாதிரி ஒரு ஆளு அந்த மாதிரி வரலாம். பட் இப்போதைக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல இதுதான். நான் இவங்களை பேக் பண்ண போறாங்கன்றது கிளியர் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃபேப் 4 யாருன்றத. ஸோ கடையை சாத்திடலாம். சூப்பர் சூப்பர் மேம். ஓகே மக்களை, நம்ம இதோட ப்ரீகேப்பை முடிச்சிடலாம். அடுத்து எக்ஸைட்டிங் டைம் ஆக எக்கச்சக்க கிரிக்கெட் இருக்கு. T20 வேர்ல்ட் கப், IPL அப்படின்னு பயங்கரமா ஒரு கிரிக்கெட் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஒரு 10-15 நாள் இப்போ ரெஸ்ட் விட்டுருக்காங்க. பொங்கல் முடிச்சதுலேருந்து சீசன் ஆரம்பிச்சிடும் திரும்ப. அடுத்தது என்ன நடக்க போகுது, ஸ்கெடியூல்ஸ் எல்லாத்தோடையுமே நாங்கள் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ண வர்றோம். ப்ரிவ்யூ ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தாட் ப்ராசஸை கமெண்ட்ஸை சொல்லுங்க. எல்லா கமெண்ட்டுக்குமே பாரபட்சம் இல்லாமல் ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ அதனால நீங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க இதுல போடலாம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.